இரகசிய இரவு அத்தியாயம் 8. உயிரோடு இருந்த உண்மை. கிணற்றருகே நம்ப முடியாத தருணம். அப்பா! ஆதித்யனின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்ததும் அவன் உடல் முழுக்க நடுங்கியது. இருட்டில் நின்ற அந்த உருவம் மெதுவாக முன்னே வந்தது. மங்கிய வெளிச்சத்தில் அவன் முகம் தெளிவானது. சுப்பிரமணியன். முகத்தின் வயதின் கோடுகள், கண்களில் வலி. ஆனால் அதே அப்பா. ஆதித்யன் ஓடி வந்து அப்பாவின் கையை பிடித்தான். என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க அப்பா? என்ன நினச்சிங்க? சுப்பிரமணியன் ஒரு நொடி பேசவே இல்லை. அவன் தலையில் கையை வைத்தார். நான் உன்னை விட்டு போகல ஆதி, உன்னை காப்பாற்ற தான் மறைஞ்சேன். அந்த நேரம் செல்வராஜ் சிரித்தான். பாசம் பேச போதுமான நேரம் இருக்கு, ஆனால் முடிவெடுக்கிற நேரம் இப்பந்தான். அவன் கையில் ஒரு டார்ச், மற்றொரு கையில் கிணற்றுக்குள் போகும் கயிறு. ஆதாரம் எங்க? ராமலிங்கத்திடம்தானே? அப்போ செல்வராஜ், இனிமேல் உன் நாடகம் நடக்காது. இருட்டிலிருந்து ராமலிங்கம் வெளியே வந்தார். அவர் கையில் அந்த உலோகப் பெட்டி. எல்லாமே இதில் இருக்கு. செல்வராஜின் முகம் ஒரு நிமிடம் மாறியது. அப்படி என்ன இருக்குது அந்த பெட்டிக்குள்ள? ராமலிங்கம் மெதுவாக சொன்னார். இந்த பெட்டிக்குள்ள நில ஆவணங்கள் மட்டும் இல்லை, உன் குரல் பதிவு, உன் பண பரிவர்த்தனை, உன் பெயரில் நடந்த எல்லா கள்ள வேலைக்கும் ஆதாரம் இருக்குது. ஆதித்யன் அதிர்ந்தான். அப்பா, இதெல்லாம் நீங்கள் எப்போ சேகரிச்சிங்க? சுப்பிரமணியன் பேச ஆரம்பித்தார். அந்த நாள் இரவு உன் அம்மாவை கிணச்சுக்குள்ளே தள்ளியதும் நான் பார்த்துட்டேன். நான் உயிரோடு இருக்கணும்னா மறையணும்னு எனக்கு தெரிஞ்சது. ராமலிங்கம்தான் என்னை இந்த ஊரில் இருந்து தப்பிக்க வச்சார். அதுக்கப்புறம் பல வருஷமாக நான் ஆதாரம் சேகரித்தேன். ஆதித்யன் கண்ணீர் விட்டான். அம்மா ஏன் அந்த விஷயத்தில் சிக்கணும்? சுப்பிரமணியன் குரல் உடைந்தது. அவங்க உன்னை பார்த்து இந்த ஊர் நஞ்சுன்னு சொன்னாங்க. அந்த நஞ்சை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. செல்வராஜ் திடீர்னு கத்துனான். பேச்சு போதும், அந்த பெட்டி இப்போ என் கையில் வரணும். அவன் கத்தியை எடுத்தான். அந்த நிமிடம் ஆதித்யன் முன்னே வந்தான். இல்லை, இந்த முறை நீ தப்பிக்க முடியாது. அப்போ சைரன் சத்தம். செல்வராஜ் திடுக்கிட்டான். போலீஸ்? ராமலிங்கம் அமைதியாக சொன்னார். ஆமாம், இப்போ போலீஸ் உன்னோட கையில் இல்லை. செல்வராஜ் பதறி பின்னோக்கி ஓடினான். கால் தடுக்கி கிணற்றுக்குள் விழுந்தான். ஒரு பெரிய சத்தம், பின் அமைதி. காலை வெளிச்சம், போலீஸ், ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே. உலோகப்பெட்டி அதிகாரி கையில். சுப்பிரமணியன் ஆதித்யனின் தோளில் கையை வைத்தார். இப்போ உண்மை மறையாது. ஆதித்யன் அம்மாவின் புகைப்படத்தை நினைத்தான். ஆதித்யன் மனசுக்குள்ள, இந்த ஊர் என்ன உடக்க நினச்சிது, ஆனால் உண்மைதான் இறுதியில் ஜெயிக்கும். தூரத்தில் சூரியனும் உதயமானது. செல்வராஜ் உண்மையிலே இறந்தானா? ஊரில் உள்ள மற்ற பெரியவங்கள்லாம் சிக்குவாங்களா? ஆதித்யன் வாழ்க்கை எப்படி மாறும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இரகசிய இரவு அத்தியாயம் 9.